ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேஷ்யூ நட் பேக்கரி ஸ்டைல் பிஸ்கட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு ஒர்க் ஏரியாவில் ஃபேட்டை எடுத்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்து அதை ஒரு க்ளீன் ஏரியாவில் ரப் பண்ணிக்கிறோம். அது ரப் பண்ண நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்ஸில் ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம ரப் பண்ணிக்கணும். இந்த ஃபேட்டு நான் ரப் பண்ணுறதுக்கு எனக்கு 2 to 3 minutes எடுத்துச்சு. அடுத்து நம்ம சுகரை பவுடர் பண்ணி மட்டும்தான் நம்ம பிஸ்கட்டுக்கு கண்டிப்பாக சேர்க்கணும். கேக்கில் சேர்க்குற மாதிரி நம்ம பவுடர் பண்ணாமல் சேர்க்க முடியாது. இதில் நம்ம பவுடர் பண்ணி மட்டும்தான் சேர்க்க முடியும். அதையும் ஃபேட்டையும் நல்லா ரப் பண்ணி மிக்ஸ் ஆகிற வரையும் நல்லா ரப் பண்ணணும். ரெண்டும் கம்பைன் ஆகிற அளவு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதில் மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, மில்க் பவுடர் எல்லாமே நான் சலித்து ஆட் பண்ணிக்கிறேன். அதோட குவான்டிட்டிஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது எதுக்காக வாட்டர் ஆட் பண்ணுறோன்னா, கொஞ்சம் மாவு சப்பாத்தி பதத்தில் வர்றதுக்காக. அதை நல்லா ரப் பண்ணி பார்த்தா நமக்கு இந்த அளவு சப்பாத்தி பதத்தில் நமக்கு கிடச்சிடும். இப்போ இதை நம்ம ஷீட்டிங் பண்ண போகிறோம். ஷீட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு ஒர்க் ஏரியாவில் லைட்டாக நான் மைதாவை டஸ்ட் பண்ணிக்கிறேன். டஸ்ட் பண்ண உடனே அந்த டோவை நம்ம ஷீட் பண்ண போகிறோம். எப்படின்னா சப்பாத்தி மாவை தேய்க்கிற போல் நம்ம தேய்க்க போகிறோம். சப்பாத்தி மாவு நம்ம தின்னாக தேய்ப்போம். இதை நம்ம ஒரு திக்காக ஒரு 5 mm திக்னஸில் நம்ம தேய்க்கிறோம். இது தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே ஒட்டும். அதுக்காக நம்ம அதில் கொஞ்சம் மைதா கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறோம். டஸ்ட் பண்ண பார்த்திங்கன்னா நான் ரோலரும் பேலட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ரோலர் பார்த்திங்கன்னா அந்த டவ்வை விரிக்கிறதுக்காகவும், பேலட் எண்டில் ஷார்ப்னஸ் கொடுக்கறதுக்காகவும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு 5 mm திக்னஸ் ஓரளவு வந்ததுக்கப்புறம் நான் பேலட்டை வச்சு ஷேப் பண்ணி அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுறேன். எதுக்காக நம்ம கார்னர்ஸ் கட் பண்ணுறோன்னா, அப்போ தான் நமக்கு எல்லாமே ஒரே ஷேப்பில் கிடைக்கும். மேடு பள்ளம் எல்லாமே கரெக்டாக பேக் ஆகி வரும். நம்ம கட் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லா பீசஸும் சேம் சைஸில் சேம் திக்னஸில் இருக்கணும். அது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். மிச்ச பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுருவேன். இந்த பேட்ச் முடித்த உடனே அதையும் இதே போல் ஷேப்பில் கட் பண்ணி அவனில் வச்சு எடுக்கணும். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கேஷ்யூ நட் பிரேக் பண்ணி நான் வச்சுருக்கேன். நான் குட்டி குட்டியாக பிரேக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இல்லை நல்லா நைஸாக பிரேக் ஆகணும் அப்படின்னா கூட ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். நான் முழுசாக இருந்தால் கடிப்படும் போது நல்லா இருக்குமேங்கிறதுக்காக நான் அப்படியே குட்டி குட்டியாக பிரேக் பண்ணி அதில் வச்சு நல்லாவே ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி அந்த கேஷ்யூ நட்டை ரோலரை வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் மட்டும் தர மாதிரி பண்ணணும். கரெக்டாக இப்போ நான் குட்டி குட்டியாக ஷேப் பண்ண போகிறேன், கட் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக ஒரு லிட்டில் பிட்டை கட் பண்ணி தனியாக எடுத்துருப்பேன் கேஷ்யூ நட் வச்சதுமே. ஏன்னா அந்த மூணுமே நமக்கு சேம் ஷேப்பில் சேம் சைஸில் வேணும். கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. திக்னஸும் அந்த ஷேப்பும் நமக்கு என்றைக்குமே மாறக்கூடாது. அப்போ தான் அவனில் அந்த பிஸ்கட் பேக் ஆகி வரும்போது நமக்கு பர்ஃபெக்டாக வரும். இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 5 mm. அதை நான் கரெக்டாக தின்னில் இந்த அளவு நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். எனக்கு 10 பிஸ்கட் வந்துச்சு. 160 டிகிரியில் நான் 20 minutes பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா பிஸ்கட் இந்த அளவு கோல்டன் ப்ரௌனில் பேக் ஆகிருக்கு. திருப்பி போட்டு பார்த்திங்கன்னா அந்த பொறன்னு வந்திருக்கும். இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா பிஸ்கட் பர்ஃபெக்டாக பேக் ஆகி வந்திருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம உடச்சி பார்த்தா கூட க்ரன்ச்சியாக இருக்கும். நான் சூடாக இருந்தனால உங்களுக்கு எடுத்து காட்டுறப்ப என்னால் உடச்சி காட்ட முடியல. தேங்க்ஸ்.